அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்க வசனம் சொல்லுது, பவுல் ஒரு தரிசனத்தை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த தரிசனத்துல என்ன காரியம் காணப்படுகிறது அப்படின்னா, 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மக்கதோனியா தேசத்து ஒரு மனுஷன் வந்து பவுல் முன்பதாக நின்று, பவுலே எங்களுக்கு வந்து உதவி செய்யும் என்று சொல்லி அந்த தரிசனத்திலே அவன் அதை பார்த்தான். ஒரு மனுஷன் வந்து மக்கதோனியா நாட்டோடைய மனுஷன் வந்து எங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவன் உதவி கேட்பதை போல ஒரு தரிசனத்தை அவன் பார்த்து, கர்த்தர் தன்னை அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, நற்செய்தியை அறிவிக்கும்படியாக என்னை மக்கதோனியா தேசத்துக்கு தேவன் போக சொல்லுகிறான் என்று சொல்லி பவுல் நிச்சயித்து கொண்டு அந்த தேசத்துக்கு புறப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலே பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 10ஆம் வசனத்துல சுவிசேஷத்தை, அதாவது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் பவுலுக்கு மாத்திரம் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவனை அழைக்கல. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பக்கம் 235 புதிய ஏற்பாடு 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கி ஆமே மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. நல்லா கவனிங்க, சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை. நான் போக்கு சொல்ல இடமே இல்லை. இது நான் செய்ய வேண்டியது இல்லை, அது வேற ஒருத்தர் செய்யறது, அது பாஸ்டர் செய்யுது, அது ஊழியக்காரர் செய்யுது அப்படின்னு சொல்லி நாம எஸ்கேப் ஆயிட முடியாது. அல்லேலூயா. இது எல்லார் மேல விழுந்த கடமை. இங்க இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லார் மேல விழுந்த கடமை. நல்லா கவனிங்க, உபதேசம் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பது, ஆனா சுவிசேஷம் இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லுவது. இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? இயேசப்பா யாரு, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எதற்காக வந்தாரு, அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத அறிவிப்பதுதான் சுவிசேஷம். நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிப்பது என் மேல் விழுந்த ஒரு கடமை. அதை அறிவிக்க கர்த்தர் என்ன அழைத்திருக்கிறாரு. பவுலை மட்டும் அழைக்கல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறாரு. இங்க இருக்க மார்ட்டின் பிரதர் அழைக்கிறாரு, இங்க இருக்க சிமியோன் பிரதர் அழைக்கிறாரு, இங்க இருக்க கிரேசி சிஸ்டர் அழைக்கிறாரு, இங்க இருக்க ரித்திஷா அழைக்கிறாரு. எல்லாருக்குமே கர்த்தருடைய சுவிசேஷ பணி இருக்கு.